ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட நீங்கள் எல்லோரும் தயாரா? இல்லைங்க, இந்த ஐஸ்கிரீம் இல்லை, நான் சொன்னது இந்த ஐஸ்கிரீம். இதை எப்படி யாரால் செய்ய முடியும்? இந்த வசனத்தை அவதானியுங்கள். சூரா அஹ்ஸாபுடைய 4வது வசனம் கூறுகின்றது, மா ஜஅலல்லாஹு லி ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. அதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் எந்த ஒரு ஆணுக்குள்ளும் 2 இருதயங்களை ஏற்படுத்தவில்லை. இதை கேட்டவுடனே ஒருவேளை நீங்கள் சிந்தித்திருக்கலாம், ஆண்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்றால் அப்போ யாருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? ஆம், பெண்களுக்கு. ஆண்களுக்கு எதிர்ப்பதம் பெண்கள்தான். இந்த இடத்தில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் மொத்தமாக எல்லா மனிதர்களையும் குறிக்க இன்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். அல் குர்ஆனின் ஏனைய பகுதிகளில் பயன்படுத்தி இருக்கிறான். ஆனால் இங்கு அப்படி குறிக்கவில்லை. இங்கே ரஜுல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதில் பெண்களை உள்ளடக்க முடியாது, ஆண்களைத்தான் அது குறிக்கின்றது. இந்த வசனத்தின் முதல் பகுதி ஆணுக்கு 2 இருதயங்கள் கொடுக்கப்படவில்லை என்று கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதனை தொடர்ந்து வருகின்ற ஏனைய எல்லா பகுதிகளும் பெண்களை பற்றியே பேசுகின்றது. இந்த ஒரு சிறிய பகுதி மாத்திரம்தான் ஆண்களை பற்றி பேசுகிறது. இதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இருதயம் மனித உடலினுள் எங்கே இருக்கிறது? ஆம், எல்லோருக்கும் தெரியும், அது நெஞ்சறையினுள்ளே இருக்கின்றது. அல்லாஹ் அஸ்ஸவஜலும் கூட அல் குர்ஆனில் கூறுகிறான், சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 46வது வசனம், அவர்களின் கண்கள் குருடாகவில்லை, குருடானது அவர்கள் நெஞ்சினுள் இருக்கும் அவர்களின் இருதயங்கள் தான் என்று கூறுகிறான். அதற்காக குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் நம்முடைய இந்த வசனத்தில் ஒரு ஆணினுள் 2 இருதயங்களை ஏற்படுத்தவில்லை என்பதற்கு அவன் நெஞ்சறை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதற்கு மாறாக ஜௌஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது மொத்த உடலையும் குறிக்குமே தவிர நெஞ்சறையை தனித்துவமாக குறிக்காது. இப்போ நம்மை மூழ்கடிக்கும் அந்த விடயம் என்னவென்றால், ஆண்களினுள்ளே 2 இருதயங்கள் இல்லை என்றால் பெண்களுக்கு 2 இருதயங்கள் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு பெண்ணும் கருத்தரித்து குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவரினுள்ளே 2 இருதயங்கள் தான் இருக்கும், தாயினுடையதும் குழந்தையினுடையதும். இதில் மூச்சு திணற வைக்கும் இந்த வார்த்தையை அவதானியுங்கள். இதன் போது அவன் நெஞ்சறை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உடலினுள்ளே என்ற ஜௌஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எனவே பெண்களுக்கு 2 இருதயங்கள் நெஞ்சறையில் இல்லை, அவர்களின் உடலினுள்ளே ஒன்று கற்பப்பையிலும் ஒன்று நெஞ்சறையிலும் உள்ளது. சுப்ஹானல்லாஹ். இதை எப்படி யாரால் செய்ய முடியும்? சிந்தியுங்கள். எவ்வளவு துல்லியமான ஒரு வார்த்தை பிரயோகம்! இதை பற்றி ஒரு சாதாரண மனிதனால் சிந்தித்து கூட பார்க்க முடியுமா? ஒரு பேச்சுக்கு அல் குர்ஆன் மொத்த மனித இனத்தையும் சுட்டிக்காட்டி நாம் மனிதர்களுக்கு 2 இருதயங்களை ஆக்கவில்லை என்று ஒருவேளை கூறியிருந்தால், சிந்திக்கக்கூடிய ஒருவன் இதோ பெண்கள் கர்ப்பமாகும் போது அவர்களின் உடலினுள்ளே 2 இருதயங்கள் இருக்கின்றன என்று நிரூபித்திருப்பான். அது அல் குர்ஆனை பொய்ப்படுத்த ஒரு அளவாவது உதவி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு துல்லியமாக வசனங்களை வடிவமைக்க யாரால் முடியும்? மனித சிந்தனையின் எல்லையை அறிந்தவனாலேயே அது முடியும். இதுதான் அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜலின் படைப்பு. பெர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் துல்லியம். ஆனால் கவலை என்னவென்றால், இந்த அல் குர்ஆனை தான் நமது முஸ்லிம்களே ஏதோ ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை போல அலுமாரியில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே என் சகோதர